தமிழக அரசியலை தெரிக்க விட்ட துப்பாக்கியே. முதல் ஆட்டத்திலேயே சதம் கடந்த சச்சினே. தெரி துப்பாக்கி சச்சின். விஜய் மக்கள் இயக்கன்ற ஒரு கொடி அசைச்சு வச்சவனே நான் தான். 2012 அவர் அரசியலுக்கு வருவார்ன்றது எனக்கு ஒரு உள்ளுணர்வு. அது அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன். சார் எழுதி வச்சுக்க 10 வருஷத்துல உங்க புள்ள வந்து அரசியலுக்கு வருவார். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வீட்டை காக்கிற தளபதி மாதிரி இது நாட்டை காக்கிற தளபதி. உன்னுடைய சிந்தனையும் செயலாக்கமும் மக்களே மக்களே, உன் பின் தொடர்வதும் அவர்களே எல்லாம் போடுவேன். இதெல்லாம் சார் இதெல்லாம் போடாதீங்க சார் அப்படின்னு ரொம்ப கூச்சப்படும். நான் அன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லி அதிகமாக நியாயங்களை சொன்னனோ இன்றைக்கி அதான் நடக்குது. எந்த நிமிஷமும் அவரால் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்ற முடியாத அளவுக்கு சில இப்போ ஒரு குழந்தை இறந்துச்சு, ஒரு குழந்தை பலாத்காரம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு துன்பியல் நிகழ்வு. இதை வாங்கிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி இருக்கு இந்த அரசியல் மாற்றம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இன்னும் நிறைய பண்ணுவார். அதாவது சர்க்கரை பந்தில் தேன் மாதிரி புரிந்தது போல் ஒரு சந்தோஷம்னா 2 சந்தோஷமாக கிடைக்கும். தேசிங்க பெரியசாமியுடைய படத்துக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடி வளர்த்துருந்தார். அரசன் கதையை கேட்ட பிறகு அந்த படத்தை தள்ளி வச்சுட்டு இந்த படத்துக்காக அவர் தன்னுடைய முடியை மாற்றிட்டார். கால் ஷீட் சொல்கிறாங்களோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கிறாரு தவிர 1 மணி நேரத்துக்கு பின்னாடி வந்ததே கிடையாது. ஏன் அந்த மாதிரி அந்த தம்பியை பற்றி சொல்கிறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் அது மாதிரி சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்ன்றது நிரூபிச்சுக்கினே இருக்கார் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். அவர் வந்து விரும்பி கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் வச்சு நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டார். டைரக்டர் அவருக்காக அதையும் உடல்நிலை பாதிப்பு அந்த கோவில்பட்டியில் இருக்கும்போது வந்தது உண்மை. அது நான் டைரக்டரே பார்த்து அவர் இருக்கிற டைரக்டரை பார்த்து இல்லை நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி தான் அனுப்பிச்சார். அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு தான் வந்தார். வந்து நல்லா பிரமாதமாக பண்ணினார். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய படம். நான் சமீபத்தில் ஒரு காட்சி காமிச்சார். அந்த காட்சி நான் சொல்ல மாட்டேன். நேரில் பார்க்குற சிம்பு இதை பார்க்க வச்சுதான் லட்டு மாதிரிக்கிறானப்பா அப்படின்றார். அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது சார். நீங்கள் சொல்லும் போதே பயங்கரமாக இருக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல் வேற ஜாஸ்தி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து 2026 எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? நீ வரும் காலம்லாம் வசந்த காலம் தானே. நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆமாம், இப்போ பாருங்கள், கருப்பு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. இண்டஸ்ட்ரி ரெக்கார்டாக இருக்குது. சிம்பு சார், ஏன்னா நீங்கள் படம் பண்ணிட்டு இருக்கீங்க அரசன், நிறைய விமர்சனங்கள் இன்னமும் அவர் மேலே வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. பட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், பிகாஸ் நீங்கள் இன் அண்ட் அவுட் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு என்ன சார் உங்களோட பதில்? அதாவது நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் அவருடைய சிறப்பு இயல்புகள், அவருடைய உண்மையான தத்ரூபமாக அவர் என்னென்ன வகையில் இந்த படத்துக்கு பங்களிச்சார்ன்றது சொல்லலான்னு இருந்தேன். இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் கேட்குறது விட்டு இது ஒரு வாய்ப்பாக நான் சொல்கிறேன். அதாவது தேசிங்க பெரியசாமியுடைய படத்துக்காக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடி வளர்த்துருந்தார். அரசன் கதையை கேட்ட பிறகு அந்த படத்தை தள்ளி வச்சுட்டு இந்த படத்துக்காக அவர் தன்னுடைய முடியை மாற்றிட்டு இந்த படத்தினுடைய கேரக்டராகவே வாழ்ந்து இயக்குனர் வெற்றிமாறன் தம்பியினுடைய மனசில் வந்து ஒரு இருக்கை போட்டு உக்காந்துட்டார். அதே நேரத்தில் அன்னைக்கு வந்து என்ன கால் ஷீட் சொல்கிறாங்களோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கிறாரு தவிர 1 மணி நேரத்துக்கு பின்னாடி வந்ததே கிடையாது. ஏன் அந்த மாதிரி அந்த தம்பியை பற்றி சொல்கிறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அது மாதிரி சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்ன்றது நிரூபிச்சுக்கினே இருக்கார் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டு அவர் வந்து விரும்பி கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் வச்சு நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டார். டைரக்டர் அவருக்காக அதையும் விட்டு கொடுத்து அவரையும் ஏன்னா எங்களை இந்த ப்ரொடக்ஷனுக்காக அவர் முழுமையாக தன்னை ஒப்படைச்சிக்கும் போது அவருக்காக டைரக்டர் அதை விட்டு கொடுத்ததுன்றது வந்து பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். ஆமாம். ஸோ டைம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுற சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு. ஆன் டைமுக்கு வராரு, ஆன் டைம் போகிறாரு. ஏன் அதாவது உடல்நிலை பாதிப்பு அந்த கோவில்பட்டியில் இருக்கும்போது வந்தது உண்மை. அது நான் டைரக்டரே பார்த்து அவர் இருக்கிற டைரக்டரை பார்த்து இல்லை நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி தான் அனுப்பிச்சார். அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு தான் வந்தார். வந்து நல்லா பிரமாதமாக பண்ணின்னு இருக்கார். அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. உண்மையில் ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு பிள்ளை. நல்ல அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய படம்.
வசூலில் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை படைக்கக்கூடிய படமாக இருக்கும். ஓ, பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய இருக்கும். லெவலில் இருக்கும். அண்ட் சார் இன்னொன்றும் சிம்பு சார் பற்றி என்னன்னா, இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவரை சார்ந்த ஆட்கள் கிட்ட பேசும்பொழுது, ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்தா அதில் என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணணுன்றதோ ஒரு ஸ்டெப் எடுத்து நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்றாங்க. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி இல்லை, விஷயங்கள் இதில் டைரக்டர் ஆனால் அது இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களில் இருக்கலாம். இந்த படத்தில் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாரு. அது அதுக்கப்புறம் டைரக்டரும் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸை அவருக்கு அமுச்சு வைக்கிறாரு பார்க்குறதுக்கு. அப்போது இன்னும் அவர் தன்னை வந்து சந்தோஷப்படுத்திக்கிறார், சந்திக்கிறார். ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. சார் ஷூட்டும் வந்து இப்போ மக்களுக்கு என்னென்னா ஓகே, ஏன்னா சில போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஷூட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது, ஏதாவது லைட்டாக எங்களுக்கு இன்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டைரக்டருடைய நாலேஜ் இல்லாத நான் எந்த வார்த்தையும் நான் சொல்கிறதே கிடையாது. பட் ஆனால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வந்து சிற்பி செதுக்கிற மாதிரி செதுக்கிறாரு. நான் சமீபத்தில் ஒரு காட்சி காமிச்சார், அந்த காட்சி நான் சொல்ல மாட்டேன். பட்டு நேரில் பார்க்குற சிம்பு இதில் பார்க்க லட்டு மாதிரிங்கிறானப்பா அப்படின்றேன். அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. சார் நீங்கள் சொல்லும் போதே பயங்கரமாக இருக்குது. ஆமாம், உண்மையிலே அந்த ஸ்கூல் வேறு ஜாஸ்தி. அந்த நடந்து வரும்போது ஒரு லுக் ஒன்று பார்த்து போவார். அவ்வளோ வாட் பியூட்டிஃபுல்லா சார். தானு சார் சொல்லும் போது ஒரு கெத்தா இருக்கு சார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யமாக நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? அதெல்லாம் டைரக்டர் சொல்லாத நான் சொல்ல முடியாது. இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கு கொடுத்துட்டு வாக் பண்ணுறாரு, அதுதான் சொல்ல முடியும். அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்றீங்க. அண்ட் சார் நீங்கள் பாண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் விஜய் சாருக்குமே ரொம்ப அழகான பாண்டிங் எல்லாம் இருந்த ஒரு டைம் பீரியட்லாம் இருக்குது. அந்த பாண்ட் பற்றியும் சொல்லுங்கள் சார். இன்னைக்கும் வந்து ஐ திங்க் சினிமா நபர்கள் எல்லாருமே அவரை போய் சந்திச்சு ஒரு வாழ்த்து சொல்கிறதெல்லாம் வந்து அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருந்தது, சொல்லுங்களேன் அதை பற்றி. அதாவது நான் வந்து ஒரு விழாவில் அவரை பற்றி சொல்லலான்னு இருந்தேன். எல்லாமே நீ கேட்குறோம். ஆமாம், விழா சொல்லலான்னு இருந்தேன். என்னென்னா துப்பாக்கி படத்துக்கு நான் விளம்பரம் பண்ணும்போதெல்லாம் நான் ஒரு வார்த்தையாக போடுவேன். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இவர் அந்த துப்பாக்கின்றது நாட்டை காக்கிற தளபதி, வீட்டை காக்கிற தளபதி மாதிரி இது நாட்டை காக்கிற தளபதின்னு சொல்லி இந்த தேசத்துக்காக அவருடைய உழைப்பு, அவர் பின்னால் உன்னுடைய சிந்தனையும் செயலாக்கமும் மக்களே உன் பின் தொடர்வதும் அவர்களெல்லாம் போடுவேன். இதெல்லாம் சார் இதெல்லாம் போடாதீங்க சார் அப்படின்னு ரொம்ப கூச்சப்படும். அதாவது தன்னை வியந்து தருக்கள், தன்னை புகழ்ந்து எது பேச வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொல்லி அனுப்புவார், மெசேஜும் பண்ணுவார். அதனால் நான் அன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லி அதிகமாக நியாயங்களை சொன்னனோ இன்றைக்கி அதான் நடக்குது. ஸோ கவிச்சொல் புவியாளன்னுவாங்க. நம்ம எழுதுகிற எழுத்து அது கல்மேல் எழுத்தாக அமைஞ்சுது. இது நீர்மேல் எழுத்தல்ல, கல்மேல் எழுத்து, காலச்சுவடு. ஸோ அப்பொழுதே தானு சார் அதை ரொம்ப ஆணித்தரமாக இங்கே ஒன்றும் இல்லை, துப்பாக்கியினுடைய இந்து பத்திரிகையிலையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலையும் தந்திலையும் தினகரன்லையும் நான் கொடுத்த விளம்பரங்களுடைய வாசகங்களை படித்து பாருங்கள். இன்றைக்கி அவரை நோக்கி இந்த மக்கள் எப்படி நகர்ந்துருக்கிறாங்க, குழந்தைங்க எப்படி நகர்ந்துருக்கிறாங்க, ஒரு வார்த்தையும் ஒரு வேத மாதிரி இருந்திருக்கும். சார் எப்படி இருக்குது இந்த அரசியல் மாற்றம் நீ நினைக்கிறீங்க? அவர் வந்த பிறகு ஒரு 5 நாட்கள்லேயே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணிட்டாரு, டக்குன்னு சில விஷயங்கள் பண்ணுறாரு, எல்லாமே கொஞ்சம் டைம் இல்லை, இன்னும் நிறைய பண்ணுவார். கொஞ்சம் இன்னும் அதாவது சர்க்கரை பந்தில் தேன் மாறி பொழிந்தது போல் ஒரு சந்தோஷம் 2 சந்தோஷமாக கிடைக்கும். சார் இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாற்றங்கள் அப்படின்னும் பொழுது மக்கள்கிட்ட இப்போ எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு துறையை சார்ந்து வரும்பொழுது ராஜ்மோகன் சார் பற்றி வந்து நம்ம விஷால் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிருந்தது. என்னென்னா 1967 வந்து அண்ணா முதலமைச்சராக இருக்கும்பொழுது கலைஞர் வந்து இந்த துறையை கையாண்டார். அவருக்கு அந்த சினிமா சம்மந்தப்பட்ட அனுபவம் இருக்குது. அவர் தகவல் ஒலிபரப்புத்துறையும் பொதுப்பணித்துறையும் எடுத்தார். அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்பொழுது ஆர்.எம். வீரப்பன் செய்தி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு அந்த தொழில் தெரியும். அது இந்த இடைவெளி காலத்தில் என்.வி. நடராஜன் மிக 50 தலைவரில் திமுக, அவரு செய்தி தகவல் பண்ணார், செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். சத்யானுமூர்த்தி அம்மையார் அந்த துறையில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கண்ணப்பன் அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறமா வந்து கடம்பூர் ராஜ் அங்கே தான் இருந்தார். சுவாமிநாதன் எல்லாம் இருந்தார். இதுக்கப்புறமா வந்து செந்தமிழன் இருந்தார்.
இப்படி அத்தனை பேரும் புதுசு தான். அவங்க யாரும் வந்து அனுபவத்தை உள்ளடக்கி எடுத்துன்னு வந்து சினிமா சம்மந்தப்பட்ட உள்ளடக்கி. ஆனால் ராஜ்மோகன் என் படத்துலேயே நடிச்சிருக்கிறாரு, VIP 2லேயே நடிச்சிருக்காரு, இது போக 12 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு அவருடைய சொல்லாற்றல், செயலாற்றல், படைப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே சமன் செய்து சீர்தூர்க்கும் கோல் போல் அமைந்தருபால் கோடாமை சான்றோர் கனி என்ற வள்ளுவர் வாக்கு கணங்க பிரமாதமான ஒரு தம்பியை ராஜ்மோகனை தமிழக முதல்வர் நியமிச்சிருக்கிறார். ஆகவே அது பட்டொலி வீசி பறக்கும், திரையுலகத்தை காக்கும். டெஃபினட்டாக நீங்கள் எழுதி வச்சுங்க, இது ஒரு புதிய பாணியை, புதிய வடிவத்தை அவர் உண்டாக்கி தருவார் ராஜ்மோகன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஏன் விஷால் அந்த மாதிரி சொன்னாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்படி சொல்லக்கூடாது. இப்போ விஜயகாந்த் சார் கூடயும் நீங்கள் பழகிருக்கீங்க அப்படின்னும் பொழுது, அன்னைக்கு விஜயகாந்த் சாரும் அவருக்கு கொடுக்காத அந்த வாய்ப்பை இன்னைக்கு என்ன விஜய் சாருக்கு கொடுத்துருப்பாங்க மக்கள் நீங்கள் நம்புறீங்க? ஏன்னா ஒரு ஸ்டார்டம் அப்படின்றாங்க. விஜயகாந்துக்கு தரலன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஒவ்வொரு படிப்பினை ஏறி வந்துன்னே இருக்கும்பொழுது அவர் உடல்நிலை பாதிச்சுது. அதே நேரத்தில் இவர் வந்து அதாவது அன்றலர்ந்த மலர் குழந்தைங்களை 3 வயசு 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து அவரை வந்து ஆராதிக்க தொடங்கிடுச்சிங்க. இப்போ உதாரணத்துக்கு என் பேரனையே வந்து சேனலில் பாட்டு ஓடின்னு சேனல் மாற்றான்னு கற்றுருவான், அது போடணும், பாட்டே முடிஞ்சிடும், என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி அவரை வந்து ஆராதித்த குழந்தைகள்லேருந்து குமரிகள்லேருந்து வயசானவங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் வந்து ஒரு பேரனாவோ, ஒரு பிள்ளையாவோ, ஒரு சகோதரனாவோ இப்படி பண்ணியிருந்தார். ஆனால் அது இன்னைக்கு எல்லாருமே எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓகே அவர் வந்த பிறகும் ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்கள் வீட்லேயே ஒரு பேரன் வந்து எப்படி விஜய் சார் அப்படின்னமோ ரீல்ஸ் உலகத்தை தாண்டி ரியல் உலகத்தில் நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாக அவர் களம் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நான் ஒவ்வொரு நாளும் அது நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கணும் போது அப்போ இன்னும் அதுக்கான விஷயங்கள் இன்னும் இருக்குல்ல சார். இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அவர் டைலாக் போனால் விஜய் மக்கள் இயக்குன்ற ஒரு கொடி அசைச்சு வச்சவனே நான் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம். 2012 அவர் அரசியலுக்கு வருவார்ன்றது எனக்கு ஒரு உள்ளுணர்வு. அது அவங்க அப்பாக்கிட்டே சொல்லியிருக்கேன். சார் எழுதி வச்சுங்க, 10 வருஷத்தில் உங்கள் பிள்ளை வந்து அரசியலுக்கு வருவார். என்ன சார் எப்படி சார் சொல்கிறீங்க? ஏதோ என்னோட மனசு சொல்லுது சார் அப்படின்னு கேட்டு பாருங்கள். எஸ் சந்திரசேகர் சார் எப்படி சொன்னீங்க? ஒரு கணிப்பு தான். இல்லை சார், இப்போ அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு படம் டைம் ஒரு வாட்டியே சொன்னார்மா, திடீர்னு வந்து இல்லை நான் அரசியல் போகலான் இருக்கேன் அப்படின்னு எஸ்எஸ்சி சார் சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ இந்த இவ்வளோ பீக் பீரியடில் இவ்வளோ அவ்வளோ பெரிய சம்பளத்தையே உதறிட்டு வந்திருக்கிறாருன்னும் போது அது மக்கள் சேவை, மகேசன் சேவைன்னு தானே எடுத்துக்கணும். அதாவது தானு சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் இன்னமும் ஒரு சில பேரால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. அதாவது எறும்பூர கல்லும் தேய்கின்ற மாதிரி 4 நாளாக அவர் செய்கின்ற நல்ல செய்கைகள்லாம் எல்லாருடைய மனத்தையும் மாற்றும். தமிழக அரசியலை தெரிக்க விட்ட துப்பாக்கியே, முதல் ஆட்டத்திலேயே சதம் கடந்த சச்சினே, தெரி துப்பாக்கி சச்சின். இதை போட்டேன் சரி, இது போட்டால் நம்மளை தண்ணி வியந்து தருக, நம்மளே புகழ்ந்துக்கிற மாதிரி ஆகும். அதே நேரத்தில் அவர் வந்து முதலமைச்சராக வந்த பிறகு தெரி துப்பாக்கி சச்சின் சொன்னால் இன்னொருத்தர் ஒப்பிடுறது இல்லை. சார் வேற என்ன சார், இது பயங்கரமா இருக்கு சார். வேற என்ன எழுதி இந்த மாதிரி ஒரு ஐயோ வேண்டாம் சார், ஏன் சார் நம்மள அப்படின்னு சொன்னீங்கல்ல, வேற என்ன எழுதியிருக்கீங்க இந்த மாதிரிலாம்? அண்ட் முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் சார். அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, யாராக இருந்தாலும் அந்த மரியாதை நிமித்தமாக சில விஷயம் மறக்காம செய்யறது வந்து ஆல்வேஸ் விஜய் சார் அப்படின்னு நானும் சுத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எப்படி இருக்கு சார்? இன்னைக்கும் ஒரு சில பேர் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்களேன், அண்ணா வந்து முதலமைச்சராக வந்த பிறகு அவரை புறக்கணித்த பெரியாரையே போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு காமராஜர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். அந்த பண்பாட்டை இவர் பின்பற்றுறார் இல்லையா, எல்லாரையும் போய் பார்த்தார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நெகிழ வச்சுது. அடுத்த இந்த ஒரு மாதமே வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரா சார், யார் யார் சந்திக்கணும், யார் யார் வரணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அவரை இன்னும் அதாவது இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. பணிச்சுமை அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு எந்த நிமிஷமும் அவரால் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்ற முடியாத அளவுக்கு சில இப்போ ஒரு குழந்தை இறந்துச்சு, ஒரு குழந்தை பலாத்காரம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு துன்பியல் நிகழ்வு. இதை வாங்கிக்கின்னு அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அது அவருடைய பதவி வந்து சிம்மாசனம் இல்லை, அது முள்மேல் உட்காந்து பணியாற்றுறது தான். அந்த சிரமத்தெல்லாம் தாங்கின்னு தான் பண்ணுவார்.
எதேதோ விலைலாம் ஏற்றுறாங்க. ஆனால் டிக்கெட் விலை வந்து இன்னமும் மாறாமல் இருக்க மாதிரி ரீசெண்டாக வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் ஒரு லான்ச்சில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து அவர்கிட்ட வேண்டுகோள் வைப்பாங்க. அந்த வேண்டுகோளை செவிச்சாய்ச்சி அதுக்குண்டான ரெமிடி, அதுக்குண்டான சால்வேஷனும் பண்ணுவார். சினிமா மாத்திரம் இல்லாமல் தமிழக மக்களுக்கு அவர் என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணும்போது இதையும் சேர்ந்து பண்ணுவார். நமக்குன்னு நினைக்கக்கூடாது, மக்களுக்கு நினச்சி அதுக்கப்புறம் நமக்குன்னு கேட்கலாம். எப்படி சார், பயங்கரமான ஒரு பதில் சார் இது. அண்ட் இன்னொன்று ஒன்று என்னென்னா, முக்கியமாக இதை ஐ திங்க் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், திரைத்துறை சார்ந்தவர்கள் ஏன் அரசியலுக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. யார் வந்தாங்க சார்? இப்போ அவர் வரும்பொழுது நீங்கள் இந்த சைடு பார்த்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் இருந்தார், அவர் சில கருத்து வேறுபாடில் வந்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் மட்டும்தான் வந்தார். மக்கள் மனதை வென்றவர் யாரோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். மக்கள் மனங்களை வெல்லணும், அது விஜயகாந்த் வென்றார். அவருடைய வழித்தோன்றலில் தம்பி வந்திருக்கார். பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னாலே ஆல்வேஸ் விஜய் சார் நம்பர் 1. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய ப்ரொடியூசர் சைட்லேருந்து வந்த ஒரு விஷயம், நல்ல விஷயத்துக்காக சார் போயிருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது அப்படின்ற இருக்குது. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இன்றைக்கி சினிமா அப்படின்னும் பொழுது விஜய் சார் அப்படி இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, அவர் வந்து ஒரு உச்சத்தில் இருக்கும்போதே வந்து மக்கள் சேவை பண்ணணும்னு இறங்கி வராரு. அதனால் அதை வந்து வரவேற்க தான் வேணும். நமக்குன்னு இருக்கும்போது நாட்டுக்குன்னு பார்க்கும்போது பிள்ளைய கொடுத்து தானே ஆகணும். நம்ம வீட்டுக்கு புள்ள இல்லை, அவர் நாட்டுக்கு புள்ள. ஆஹா, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நீங்களே ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, அப்பா அப்படின்றத உங்களையும் பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது, அப்பா ஸ்தானத்தில் ஸ்தானத்துக்கு அடுத்தது நான் அவரை பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அதாவது நம்ம வந்து இளைய தளபதி இந்த மாதிரி பல பட்டங்களில் வந்து அவர் எங்கள் வீட்டு பிள்ளை இது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அரசியல் சார்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் என்ன டைட்டில் அவருக்கு கொடுக்க விரும்புகிறீங்க? அதாவது மக்கள் தலைவன்லாம், மக்கள் தளபதின்லாம். தளபதி, சூப்பர் சார். அந்த மக்கள் தலைவனோட 1000 ஒரு மக்கள் தலைவனாக இருந்தாலும் என்னைக்குமே அவர் ஒருத்தர் வீட்டோட பிள்ளையாக இருக்கும் பொழுது, ஜனநாயகன் பல இடத்துல ரிலீஸ் ஆகப்பட்டாலும் இன்னைக்கு தேட்டரில் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டாடுவோம், மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதோட ரிலீஸ் வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் தான் நான் ட்ரெயினுடைய ட்ரெய்லர் போட போகிறேன், பார்த்துங்க. அடுத்து நான் ரிலீஸ் பண்ண ட்ரெயின் அதில் தான் போட போகிறேன். ஆஹா, ஒரே நல்ல கில்லி மாதிரி இருக்கிறோம் சார். மாஸ்டர் கிராண்ட் பண்றீங்க போல இருக்கு சார். இது எப்போ யோசிச்சீங்க? நான் மிஸ்கின் கிட்ட சொன்னேன், எப்போ பண்ணணும்னாரு. ஜனநாயகனில் போட்டுலாம் பாடினேன். சரி சார்னாரு. ஜனநாயகன் தள்ளிச்சு, நான் வச்சுக்கினேன். என்னைக்கு வந்து வருதோ அன்னைக்கு இது விடியல் தான், கொண்டாட்டம் தான். அதாவது என்னன்னா, தானு சார் எப்படி ட்ரெயினோ அந்த மாதிரி இந்த ட்ரெயின் நிற்காம ஓடோன்றது தான் தானு சார். ஸோ எங்கே வச்சாரு பாருங்க. அதாவது சார், இந்த பாம்பை வைக்கிற மாதிரி தூக்கிட்டு போய் ட்ரெயினை வந்து ஜனநாயகில் வச்சு, இட்ஸ் அ மாஸ்டர் மூவ் சார். சீரியஸ்லி இதெல்லாம் பயங்கர டீம் ஒர்க் பண்ணுறீங்க போல இருக்கு இல்லையா? இந்த பாம்புகம்லாம் சொன்னீங்க இல்லையா, படம் பாருங்க. நான் வேற ஏதோ லிங்க் கொடுத்துருக்கேன் போல, கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும்னு. பட் சார் நிஜமாவே அந்த நுனியில் உட்காருவீங்க. ஓ, அப்படி இருக்கு. ஓ, இட்ஸ் அ பிளாஸ்ட் அப்படின்றீங்க. ஸோ சார், முக்கியமான ஒரு நபர் பற்றியும் கேட்கணும். ஐ திங்க் இன்றைக்கி அதுவும் மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த ஒரு 5-6 வருடமாக, ஐ திங்க் ரவுண்ட் அபவுட் 10 years கூட சொல்லலாம், சூர்யா சாரோட படங்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏதோ ஒரு தருணத்தில் அது அமையல. பட் இன்னைக்கு வந்து கருப்பு வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டு பிள்ளையாக திருப்பியும் மாறி இருக்காரு, கொண்டாடுறாங்க. தேட்டரில் வந்து ஐ திங்க் ஒரு படத்தோட வெற்றி வந்து படம் முடிஞ்ச பிறகு எழுந்து இன்னும் கை தட்டணும். ஐ திங்க் இன்னும் சைலண்ட்டாக போகிறதோட கைத்தட்டி தேட்டர்லேருந்து வெளியில் வந்தாங்க ஆடியன்ஸ். அதை நானும் லைவாக பார்த்தேன். எப்படி இருக்குது சார் இன்னைக்கு திருப்பியும் சூர்யா சாரை பேக் ஆன் பேங்க்ன்ற மாதிரி? அதாவது உண்மையிலேயே வந்து இந்த திரையுலகமே கொண்டாடுது. அதாவது பிடிச்சவன் பிடிக்காதவன் ஆனவன் ஆவாத அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான். இந்த படம் மிகப்பெரிய இது தமிழ்நாட்டு வெற்றி அல்ல, உலகளவில் வெற்றி. தமிழ்நாட்டில் என்ன ஷேரோ அது ஓவர்சீஸில் வருது, கேரளாவில் வருது, கர்நாடகாவில் வருது, ஆந்திராவில் வருது. எங்கே பார்த்தாலும் திரும்ப இசையெல்லாம் திக்கெட்டும் இதுதான் சார். ஆனால் எப்படி, ஏன்னா இன்னொன்றும் சொல்கிறாங்க சார், ஏன்னா அவரோட அந்த சைலன்ஸ், another பர்சன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சைலண்ட்டாக அது படம் ஓடலை, அந்த வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும், எப்பொழுதுமே அவரை நம்பக்கூடிய ஒரு மனிதர் தான் சூர்யா சார். அண்ட் அவர் பண்ண நல்ல விஷயங்கள் இன்னமும் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாலும் அவர் பண்ண நல்லது தான்ப்பா இன்றைக்கி சூர்யா சாரை திருப்பி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, உண்மைதான்.
உதாரணத்துக்கு கடந்த வருடம் வந்து அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஃபங்க்ஷன் போயிருந்தேன். உண்மையிலேயே ஒரு 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 புள்ளன்னா உண்மையிலேயே ஒரு தாய் தந்தையர் சிவகுமார் தம்பதியினருக்கு வந்து கிடைச்ச ஒரு நல்ல பொக்கிஷன் சூர்யா சார். என்ன, அதாவது படிப்பறிவில்லாத ஒரு ஏரியாவிலே போய் அங்கே படிப்பு பூண்டிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க வந்து பேசும்போதெல்லாம் உண்மையிலேயே நாங்கள்லாம் கண் கலங்கிட்டோம். உண்மையிலே ஏதாவது அந்த அகரத்துக்கு செய்யணும். நான் அந்த எண்ணத்தை எனக்கு தோன்றுது, நான் செய்வேன். அப்படி ஒரு பெரிய யாருக்குமே அதுவும் சைலண்ட்டாக மற்றவங்களும் விளம்பரம் பண்ணாத பண்ணினுங்கிறார். பெரிய மேட்ரு. நல்ல பிள்ளையை பற்றிங்கன்னு சொன்னேன் நான். சிவகுமார் சார் சூப்பர். ஐ திங்க் அதோட வெற்றியும் சொல்லலாம் சார். இந்த படம் வெற்றி மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? சூப்பர். ஸோ இனி அவருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். தேங்க்யூ தானு சார். ரொம்ப நன்றி. சந்தோஷம், மகிழ்ச்சி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.